அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாளை மறுதினம் திங்கட்கிழமையன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், முதல்வர் அரியணையில் யார் அமரப் போகிறார்கள், வாக்கு வங்கி குறைய போகிறதா அதிகரிக்கப் போகிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் நம்மை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன. இப்படியான சூழல்ல சில அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, பேசு பொருளாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். தேர்தலுக்கு பின் என்னவாகும் தமிழக அரசியல் களம் என்ற கேள்வியோடு அரங்கத்தில் நம்மோடு 4 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன். TN ரகு பத்திரிகையாளர், ஜீவசகாப்தன் பத்திரிகையாளர், ஜே ராம்கி எழுத்தாளர், விவேக் கணநாதன் பத்திரிகையாளர். 4வருக்கும் வணக்கம். திரு ரகு, உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து முடிவுகள் வெளியாகல. அதற்கு முன்னராகவே பல கட்சி தலைவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. காங்கிரஸ் ஆகட்டும், மதிமுகவாகட்டும், இன்று காலை விசிகவுடைய தலைவர் திருமாவளவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததிலிருந்து பல்வேறு விதமான சலசலப்புகள் எழுந்துகிட்டே இருக்கே. என்ன உணர்த்துது? ஏன் இப்படி பேசுறாங்க? நான் இன்னைக்கு இந்த டிபேட்டுக்கு கூப்பிடும் போது சரி ஏதோ ஈரான் வாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 6 மாதமாக நம்ம இதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷனுக்கு ஒரு பில்டப்பு. இதுக்கப்புறம் இப்போ அடுத்ததுக்கும் போயிட்டோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு. அஃப்கோர்ஸ் அது பார்க்குற மக்களுடைய ஆர்வம் அதுதான் நீங்கள் இந்த தலைப்பு வைக்கிறதுக்கு காரணம். இது ஒரு வித்தியாசமான தேர்தல். நான் சொல்கிற வித்தியாசம் விஜய் சொல்கிற வித்தியாசம் அந்த மாதிரி மீனிங்கில் இல்லை. இது ஒரு திருப்புமுனை தேர்தல். ஏன்னா எல்லாத்தையும் கலைச்சி போட போகுது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய ஒரு டைரக்ஷன் கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது நல்லதா கெட்டதாங்கிறது போக போக தெரியும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கூட்டணிகள் எல்லாமே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம், தட் இஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாறும் அப்படின்னு எனக்கு தோணுது. எப்பொழுதும் ஒரு கூட்டணி ஜெயிச்சதுன்னா அது இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகும், அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நினைப்போம். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறக்கூடும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் அந்த 4 முக்கியமான கட்சிகள் பற்றி பேசணுன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும். தொடர்ந்து இதேமாரி தோற்றால் பயிற்சி வென்றால் மகிழ்ச்சி இதேமாரி போயிட்டு இருக்க முடியுமா? கூட்டணியை நோக்கி நகர்ந்தால் அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் எழுந்துருவாங்க. அவருடைய ஃபேண்டசி பாலிடிக்ஸை நம்புறவங்க ஒரு அண்ணன் ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்த்திடுவார், அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. அவரால் ஜெயிக்கவே முடியல. ஸோ அவர் ஃப்யூச்சரில் கூட்டணிக்கு போகணும். அப்படி இல்லைன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளில் மட்டும் போட்டிடணும். ரிசோர்ஸஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் 234 தொகுதியிலும் 39 தொகுதியிலும் போட்டிடுறதுக்கு பதிலாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிச்சு ஏதாவது நம்மளுடைய குரல் சட்டத்தை மாற்றணும். அப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆகிடுவார். ஆல்ரெடி ஆயிட்டார்னு நான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனே அவர் தான் ஒரு லைவ்லி ஆக்கியிருக்கிறார். அது ஆரோக்கியமாக ஆக்கியிருக்காருலாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் அரசியல் என்ட்ரி தான் இந்த எலெக்ஷனுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்குது. நீங்கள் இப்போ அவர் அரசியலுக்கே வரல, திரு மு க ஸ்டாலின் வர்சஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இருந்துன்னு வச்சுங்க. இந்த எலெக்ஷன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் பண்ணியிருக்காது. நம்ம மே 4 எப்போ வரும்னு இந்த என்டையர் தமிழகமும் காத்துட்டு இருந்திருக்கு. அந்த இருமுனை அப்படின்ற சூழல் மாறி, இருமுனைங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி மும்முனை பார்த்துருக்கிறோம். மக்கள் வலுவான அளவுக்கு பார்க்கல. எல்லாருக்கும் பிடிச்ச அல்லது எல்லா செக்ஷன்லையும் அப்பீல் உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் புதுசு. இந்த மாதிரி ஒரு மும்முனை பூட்டி இந்த மாதிரி ஒரு சைசபிள் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறது அந்த தேர்தல் களத்தை மாற்றி அமைச்சிருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருக்குது. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் எப்படி இயங்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கு வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, பேரில் வெற்றி இருக்கலாம், தோல்விகளை அந்த இயக்கம் எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய அரசியல் இருக்கும். ஆனால் நிச்சயமாக அவர் தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுவார். ஜெயிக்கிற சீட்டு, வாங்குற வாக்கு சதவீதம் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பொறுப்பு தொண்டர்களை மட்டும் இல்லை, அவரையே பொலிட்டிசைஸ் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு, கடமை விஜய்க்கு இருக்கு. ஏன்னா இவ்வளோ செஞ்சிருக்கிற மக்களுக்கு அவருக்கு சைசபிள் ஓட்டு விடுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இளைஞர்களுக்கு அவர் ஏதாவது திரும்ப செய்யணும். இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு அவர் கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏடிஎம்கேக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் இருக்கு. ஆட்சியை அவங்க பிடிக்க முடியலன்னா அந்த கட்சியை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா அவங்களோட டிஎன்ஏவே என்னன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆப்போசிஷனில் உட்கார்றதுக்கு பில் பண்ண கட்சி அது. அவங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 5 வருடங்கள் தான் மேக்ஸிமம் இருந்திருக்கிறாங்க. அப்போ கரிஸ்மேட்டிக் லீடர் ஜெயலலிதா இருந்ததுனால
திரும்ப வர முடிஞ்சுது. அது இல்லாமல் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிக்க முடியலன்னா அவருக்கு கேள்விகள் எழும், கட்சியை காப்பாற்றுறது கஷ்டம். 10 வருடங்கள் அவங்க எதிர்க்கட்சியாக இருந்ததே கிடையாது. எதிர்க்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான அந்த ஐடியாலஜிக்கல் கிரவுண்டிங் அவங்கள்ட்ட கிடையாது திமுக மாதிரி. அதனால் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ. கடைசியாக திமுக அவங்க ஜெயிச்சாலும் பிரச்சனைகள் வரப்போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரலில் பிஜேபி இருக்காங்க, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. அது ஒரு பக்கம் ஃபண்ட்ஸ் கொடுக்காம இந்தியை திணிக்கிறது, 3 லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வருது, நிறைய விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ந்து தலைவலி கொடுக்க போகிறாங்க. திமுகவில் என்ன பிரச்சனைனா அவங்க கூட்டணி இன்டாக்டாக இருக்குமா? இப்போவே சிபிஎம் எங்களை மதிக்கலைன்றாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர் திருமாவளவன் போட்டிடுவேன்னு சொல்லி பின்வாங்கினதெல்லாம் வருத்தம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல தொகுதிகள் கொடுத்தாங்களா? அப்புறம் நீங்கள் அந்த தலித் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வந்து வெறும் பேச்சோடு இல்லாமல் செயலில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவர் போட்டிட்டு இருந்திருக்கலாமே. அவர் பின்வாங்கினதே வந்து அது வந்து அவருக்கு ஒரு அது வந்து அவருக்கு ஒரு 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 பின்னடைவுங்கிறது மாதிரி தானே இருக்குது. அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. அப்புறம் டிஎம்டிகேவும் அவங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க கிடையாது. அவங்களோட இருப்பாங்களான்னு கேள்வி எழுந்திருக்கு. காங்கிரஸ் வந்து கூட்டணின்னு முடிவானதுக்கு அப்புறம் உயிரை கொடுத்து உழைச்சிருக்கணும். ராகுல் காந்தி பாராமுகமாக இருந்தார். அவங்க விஜயை நோக்கி போவாங்களோ அப்படின்னு தோணுது. பேராசைப்படுறாங்க. ஒர்க்கே பண்ணாமல் அவங்களுக்கு வந்து நிறைய சீட்டு வேணும், நிறையா பவர், அவங்களுக்கு வந்து பவரில் ஷேர் வேணும்லாம் நினைக்கிறாங்க. இப்போவே சோடங்கர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க வந்து விலகிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. திமுகவே இலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தேவை சட்டமன்றத்தில் வெற்றி. இல்ல, அங்கதான் ஒரு கேள்வி திரு ரகு. தேர்தலுக்கு முன்னதாக சீட் ஷேரிங்ல, தொகுதி பங்கீடுல சில பிரச்சனைகள் வந்து அந்த முரண்பாடுகள் கருத்துக்களா வெளியில வருது அப்படின்னு பார்க்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய எவ்வளவு சீட் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து முரண்பாடுகள் வெளில வரதை பார்க்கிறோம். ஆனா இன்னும் முடிவுகளே அறிவிக்கப்படாத நிலையில கட்சிகளுடைய இந்த பேச்சு எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறேன். அது கூட்டணி வந்து இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இல்லைங்கிறத காமிக்குது. எப்பொழுதும் கூட்டணி நம்ம வந்து திரு ஸ்டாலினை வந்து எதுக்கு பாராட்டிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு மெச்சூரிட்டியோட இந்த கூட்டணி உடையாம 2019, 21, 24, 26 வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்னு. அதில் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி இருந்தாருன்னு சொல்லிட்டு. உண்மையிலே காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்ததுனா அவருடைய பெருந்தன்மை தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்களா? ராகுல் காந்தி வந்து வேண்டா வெறுப்பாக தான் இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். ஸோ வந்து இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கூட்டணி கண்டினியூ ஆகுமா? 2029 திமுகவோட காங்கிரஸுக்கு தான் முக்கியமான எலெக்ஷனு. அப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அல்லது பழைய ஏடிஎம்கே ஃபார்முலாவில் 2/3 சீட்ஸை நம்ம டிவிகேல போய் வாங்கலாம்னு நினைப்பாங்களா? அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க போகிறாங்கிறது பார்க்க போகிறாங்களா? அதிக பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க அவங்களோட முன்னாடியே போயிருக்கலாமா அப்படின்னு பேச போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் திமுக எதை குறித்து கவலைப்படணும்? அந்த என்டைட்டில்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இது விஜயோட பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடாது. இந்த சிஸ்டத்துக்கு எதிரான பாலிடிக்ஸ், இந்த பிரிவிலேஜுக்கு எதிரான பாலிடிக்ஸ் திமுக மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. நான் வாரிசு அரசியல் சொல்றது டாப்ல மட்டும் இல்லை, அடிமட்டம் வரை இருக்கிறது வந்து இப்போ வந்து மற்றவங்களுக்கு எங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கா, எங்களுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஊழல், பேராசை, இதெல்லாம் பத்தி மக்கள் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க சேர்த்து நீங்க பார்க்கணும். வெறும் விஜயோட கரிஸ்மாக்கு மட்டும் ஓட்டு போட்டாங்கன்னு கிடையாது. இந்த சிஸ்டம் மேல, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய பிரிவிலேஜ் மேல, அந்த என்ட்ரென்ச்டு அந்த அவங்களுக்கு இருக்கிற சலுகைகள் மேல மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி நம்ம வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமோ, டீகோட் பண்ணுமோ, அதே மாதிரி இப்ப மக்கள் ஓட்டு போடுறதையும் நம்ம வந்து ஆழமா சிந்திச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். மக்களை நோக்கி அரசியல் போறேன்னா எல்லாருமே புறந்தல். ஜீவா, இப்போ தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வரக்கூடிய கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த கெமிஸ்ட்ரி இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இந்த தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கான பிம்பங்கிறது இங்கே பெரிய லெவலில் கட்டமைக்கப்பட்டுருச்சு. விஜய்க்கு 8 விழுக்காடுல ஆரம்பித்து இப்போ 25 விழுக்காடு, சென்னையிலலாம் 35 விழுக்காடுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்த கூட்டணி கட்சிகளை ஒரு தடுமாற செஞ்சுருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதுவும் இடதுசாரி தலைவர் பேசுனது தான் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்குது. ஏன்னா நான் வந்து பலர் வந்து என்ன சொன்னாங்க, பாருங்கள் இந்த விஜயோட ஓட் பர்சன்டேஜை பார்த்து அதுக்கப்புறம் திமுகலேருந்து பல கட்சிகள் போயிடும், குறிப்பாக காங்கிரஸ் போயிடும் அப்படிங்கிறது எல்லாரும் பேசினது. ஏன்னா காங்கிரஸ் அதற்கான விதையை ஏற்கனவே போட்டுருச்சு. தேர்தலுக்கு முன்பே அவங்க நிறைய அது மாதிரி ட்ரை பண்ணிட்டாங்க. செல்வ பெருந்தகை மாற்றப்படுவார், மாணிக் தாக்கூர் அல்லது ஜோதிமணின்னு வேறு யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னா பேசும்போது ஓப்பனாக அவங்களாம் விஜய்க்கு ஃபேவராக ஆல்ரெடி கருத்து சொன்னவங்க. இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறது திமுக கூட்டணியில். ஆனால் கருத்து எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க, இளைஞர்களை விரும்புகிறாங்க, விஜய் பின்னாடி மிகப்பெரிய சக்தி இருக்குது, அதிமுகவோட விஜய் பெரிய சக்தின்னு காங்கிரஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போது இந்த கூட்டணி ஜெயிப்போம், நாங்கள் ஜெயிப்போம், காங்கிரஸ் ஜெயிப்போம்னு சொல்கிறத விட விஜய்க்கு பெரிய சக்தி இருக்குது, விஜய்க்கு பெரிய சக்தி இருக்குன்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் கவனிச்சா தெரியும். அப்போ இயல்பாகவே என்ன நினச்சோம், இது எங்கே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் எப்படியா இருந்தாலும் இந்த காங்கிரஸ்லாம் அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் கன்ஃபார்மாக விஜயோட தான் போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎம் முன்னாள் செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருப்பதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் மனம் ஒப்பி வாங்கலை, இதை நாங்கள் அப்படி ஒன்றும் திருப்தியாக இல்லை,
அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சிங்கிறாரு. இளைஞர்கள் மத்தியில் பெரிய எழுச்சி விஜய்க்கு இருக்குங்கிற மாதிரிலாம் அவர் பேசி, வைகோவும் பேசியிருக்காரு, பாலகிருஷ்ணன் பேசியிருக்காரு. ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம் தேர்தல் முடிவுகள்லன்னு குறிப்பிடுறாரு திரு வைகோ. ஒரு இடதுசாரி தலைவர் இதை ஒரு அதிர்ச்சியோட சொல்லியிருக்கணும். ஆனா ஆச்சரியங்களை ஏற்படுத்தணும் அவரே ஏதோ ஒரு மிராக்கல்ல பார்க்கக்கூடிய ரெடியா இருக்கிற மாதிரி பேசுறாங்கன்னா எனக்கு உண்மையிலே புரியல. இவரை வைத்து சிபிஎம்னுடைய தத்துவம் இதுதான் நான் பேச தயாரா இல்லை. ஆனா பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசினார். அவர் அந்த ஜெய்பீம் படத்தினுடைய கதாநாயகன் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அந்த அந்த இருளர் பிரச்சனையில போராடியவர்கள் அவங்க வந்து விஜய்க்கு இவ்வளவு விஜய் ஜெயிக்கவே செய்யட்டுங்க, ஒரு இடதுசாரிக்குன்னு ஒரு கெத்து கம வேணாமா, அவர் ஏன் இப்படி பேசினாரு எனக்கு இப்போ வரையும் புரியல எப்படி வந்துச்சு என்னன்னு. ஆனால் பேசன்முகம் எதுவும் சொல்லலை, சிபிஎம்னுடைய மற்ற வாசுகி போன்ற பெரிய மற்ற தலைவர்கள் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் விஜய் மாதிரியான ஒரு நபர், அவர் கட்டமைப்பு, கரூர் சம்பவம், அவர் நடந்து கொண்ட விதம், அவர் பாஜகவினுடைய இதை ஊதுகுழலாக தான் இருக்கிறாரு. பாஜகவை அவர் வந்தால் அவருடைய அந்த கரெக்டாக பிஜேபி பேட்டர்னில் முட்டி போட்டு நடக்கிறது, சூரசம்ஹாரங்கிறது, இந்த பொருள் முதல்வாத பார்வையில் இதெல்லாம் கம்யூனிஸ்ட். வைகோவை விடுங்க, மற்ற கட்சிகள் காங்கிரஸை விடுங்க, இப்படி ஒரு நபர் விஜய்ங்கிற நபர் வந்து கண்டிப்பாக இடதுசாரியாக இருக்க மாட்டார். அவர் ஒரு வலதுசாரியினுடைய கைப்பாவை தான், இந்துத்துவாவினுடைய கைப்பாவை. அவருக்கு எந்த அரசியல் இருக்கோ இல்லையோ ஒரு அரசியலற்ற வெற்றிடம் விஜய்கிட்ட இருக்குது. அதை பிஜேபி பயன்படுத்திக்க முயற்சிக்குதுங்கிற பார்வை எப்படியும் சிபிஎம்கிட்ட இல்லாமல் இருக்காது. சிபிஎம்ஏ இப்போ நான் பேசின கருத்தெல்லாம் வெளிப்படுத்தின கட்சி தான். பாலகிருஷ்ணன் பேசுனது தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மற்றபடி திருமாவளவன் அவர்கள் பேசுனது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் பொறுப்பான ஒரு ஆசிரியர் மாதிரி பேசியிருந்தார். அந்த வீடியோவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன நமக்கு மட்டும் வேலை பார்த்துட்டு தோழமை கட்சிகளுக்கு நீங்கள் வேலை பார்க்கலையாமே, அந்த லிஸ்ட்லாம் என் கைக்கு வந்திருக்கு அப்படின்னாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொறுப்புணர்வுள்ள ஒரு தலைவராக தான் பார்க்குறேன். அதாவது இதையுமே என்னை கேட்டால் இப்போ அவர் பேசியிருக்க வேணாம், அவர் பேசணும் அப்படின்ற முடிவை தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்திருந்தா இப்ப தலைகீழா மாறி இருக்கும் நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இவங்க எல்லோருமே ரிசல்ட்டுக்கு முன்னாடி எதுக்கு இவ்வளவு பதட்டப்பட்டு பேசுறாங்கன்னு தான் நமக்கு புரியல. அது திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியா மாறி இருக்கா? திமுகவுக்கு குறிப்பா திமுக கூட்டணி இது தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு இதுவே சாட்சி ஆயிடுச்சுல. ஏங்க முடிவு வரப்போகுது, அவங்க நம்பிக்கையில் என்ன சொல்றாங்க, விஜய் முழுக்க ஏடிஎம்கே ஓட்டை தான் பிரிக்க போறாரு, திமுக இருந்து 10 ஓட்டு போக போகுது, ஏடிஎம்கே இருந்து 30 ஓட்டு போக போகுது, சீமாட்ட இருந்து முழுசா போக போகுதுங்கிற ஒரு பார்வை வந்துகிட்டு இருக்கு. திமுக காரங்க அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இன்னும் ஒரு நாள் பொறுத்திருந்தா ரிசல்ட்டே வந்துடும். 4ஆம் தேதி 1 மணிக்கு கிட்டத்தட்ட வேவு தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்குள்ளேயும் பொறுக்காமல் வந்து விஜயை மாறி மாறி இவங்க பாராட்டுவதை பார்க்கும்போது இவர்கள் எல்லோருமே அதிமுக பாஜக கூட்டணி போக வாய்ப்பில்லை, ஒரே சான்ஸ் திமுக தான் இருந்தது. எல்லோருக்குமே விஜய் மீது ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இது ஒரு ஆசையா, மயக்கமா, தடுமாற்றமா அப்படிங்கிறத வருங்காலம் சொல்லும். இடதுசாரியில் போனதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு கேள்வி, தாவேகா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் கிறிஸ்தோடங்கர் சொல்றாரு ஆளுங்கட்சி இல்ல எதிர்கட்சி ஏதாவது ஒரு இடத்துல நாங்க இடம் பிடிப்போன்றாரு. தேமுதிகவோட பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க ஆட்சி அதிகாரத்துல இடம் வேணுமா இல்லையான்றத நான் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பதில் வந்து ஒரு நியாயமான பதில் தான். பிரேமலதா சொன்னதுல பெரிய தவறு இல்ல. ஆனா முன்னாடி உங்களுக்கு நினைவு இருக்கும், முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற பேச்சு தமிழ்நாட்டுல அது எடுபடாதுன்றது அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? அப்ப மே 4ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? மற்றவர்களோடு ஒப்பிடும்போது பரவாயில்லனே பிரேமலதா அவர்கள் பேசுனது. ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பிரேமலதாவை தான் இவங்க ஃபர்ஸ்ட் பிரேமா பண்ணாங்க. பிரேமலதாலாம் விட மாட்டாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பாடுபடுத்துறாங்க பாருங்க, கொடுத்தது தப்புன்னு நினைப்பாங்க அப்படின்னாங்க. எனக்கு கேட்டால் பிரேமலதா பரவாயில்லையே, சிபிஎம் தோழர்ல இப்படி பேசியிருக்கிறாரு. கூட்டணி கட்சியில மற்ற கட்சிகளே ஓரளவு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் பிரேமலதா பேசுனது. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக அது முடியவே முடியாதுன்னு மறுத்து தானே 28 சீட்டு எல்லாம் பேசி முடிச்சது. அதிகாரத்தில் பங்கு கிடையாது, அப்படி வராது, வரக்கூடாது, நாங்க தனி மெஜாரிட்டி. அதுதான் அவர் உறுதியா அப்படி சொன்ன பிறகும் 4ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கலாம்னா அங்க ஒரு வாய்ப்பு இருக்கிறத எதிர்பார்க்கறாங்களோன்ற கேள்வி வருது. சட்டசபை மாதிரி வந்து தனி மெஜாரிட்டி திமுக கிடைக்கலன்னா இயல்பாகவே கூட்டணி அமைச்சரவைங்கிற கான்செப்ட் மாதிரி தான் வரும். அதுக்கு அவங்க இப்பயே மிரட்டுறாங்க, துண்டு போடுறாங்க, இல்லைன்னா எனக்கு வேற ஆள் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிற செய்தியை தான் இது கடத்துது. கூட்டணிக்கு ஆரோக்கியமானது இல்லை. சிபிஎம் இப்படி பேசியிருப்பது, வைகோ இப்படி பேசியிருப்பது, இதெல்லாம் வந்து கூட்டணிக்கு ஆரோக்கியம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பாருங்க நாங்க தான் வரப்போறோம், முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வரப்போறாரு, எங்க கூட்டணி கட்சியில எல்லாம் ஜெயிக்க போகுது, இப்படிதான் பேசி பழக்கம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பதிலை இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு கூட்டணி சீட்டு ஒதுக்கும் போதே திரும்ப எம்பி பதவியை விலகிட்டு நான் இங்க நிக்க போறேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகுனது, அப்பயே ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் சரியான மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க பேசியிருப்பதுங்கிறது உண்மையிலே ஒரு கூட்டணியில ஒரு விரிசல் தான். பேசுவோம் திரு ஜீவா. திரு ராம்கி, திமுக கூட்டணியில பல்வேறு விதமான பேச்சுகள் வெளிவரத பார்க்க முடியுது. எல்லாமே வந்து இன்னும் தேர்வு முடிவுகள் நமக்கு வரல, வந்தாதான் தெரியும் யாருக்கு மெஜாரிட்டி, சிங்கிள் மெஜாரிட்டியா இல்லையா அப்படின்றது.
ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி வரல அப்படின்னா, கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வருகிறது அப்படின்னா, கூட்டணி ஆட்சிக்கு இப்ப அதிமுக தள்ளப்படும் பட்சத்துல ஒப்புக்கொள்வார்களா? இந்த அக்பர் ஜோசியம் சொல்லுவாங்க. அக்பர்கிட்ட வந்து ஜோசியம் சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஜோசியக்காரர் போய் சொன்னாராம், அது உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் சாகிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னோடனே அக்பர் கோச்சிட்டு உடனே கொண்டு ஜெயிலில் அடைங்கப்பா அப்படின்ட்டாரான். ஸோ உடனே அந்த ஜோசியக்காரை கூட்டு பீர்பால் சொன்னாரான், நீங்கள் சொன்ன டேட்டா வேணால் சரியாக இருக்கலாம், ஆனால் சொன்ன விதம் தான் தப்பு. நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் நீண்ட நாள் ரொம்ப நாள் தீர்க்காயுசோடு இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைச்சிருக்காது அப்படின்னு. ஸோ சொல்கிற விதம் தான் முக்கியம். 40 மணி நேரம் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் வந்து எத்தனையோ என்னென்னமான யூகங்கள்லாம் வந்துருச்சு. ஏகப்பட்ட எக்ஸிட் போல் வந்துருச்சு. கிளி ஜோசியம், கைரேகை ஜோசியம், எல்லா ஜோசியும் பார்த்துட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு முடிவு சொல்கிறாங்க. அப்படின்னு நாமளே வந்து எல்லாரும் குழப்பம் இருக்கும்போது அரசியல் கட்சி தலைவர்கள் குழப்பத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் உள்ள பிரச்சனை இருந்தாலும் வெளில சொல்ல மாட்டாங்க. அதுதான் நிஜம் ஆக்சுவலாக. சரி, ஒருவேளை அவங்களுக்கு எதிர்பாராத ரிசல்ட்ஸு வரல அப்படின்னா கூட அதனால ஒன்றும் பெரிய மாற்றங்கள் அதிமுக வருவதா நான் பார்க்கல. ஏன்னா அது வந்து இந்த கூட்டணி வந்து அவங்களுக்கு ஒரு காலத்தின் தேவை போல் அவங்க 2029 வரைக்கும் நீட்டிக்க வேண்டிய அவசியமுள்ள ஒரு கூட்டணியாக இருக்குது. ஸோ அதனால பெரிய அளவுக்கு ஒன்றும் பிரச்சனைகள்லாம் வராது கூட்டணியில். ஸோ அது மாதிரி ரெண்டு கிரவுண்ட்லேயும் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறார். நீங்கள் பாமக எடுத்தீங்களா, பாமக அதிமுக நம்பி இருக்கு, அதிமுக பாமக நம்பி இருக்கு. ரெண்டு பேருமே வந்து இந்த களத்தில் வளரணும்னா அவங்க ரெண்டு பேர் சார்ந்து இருக்காங்க. ஸோ அதனால அதுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வருவதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுமானா நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த ரெண்டு தரப்புமே, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியுமே, கூட்டணி எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி தான். நாங்கள் ஜெயிக்கலன்னா பரவாயில்ல, இவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கட்டமைச்சாங்க. நீங்கள் இதில் 2021 என்னதான் பாஜக எதிர்ப்பு உச்சத்தில் இருந்தாலும் ஸ்டாலின் முன்வைத்த முக்கியமான கோஷம் விடியல் கோஷம், ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இப்போ நீங்கள் 2014 கூட மோடி அவர்கள் வரும்போது காங்கிரஸ் எதிர்ப்பை முன்வைக்கல. அவர் நான் போய் அச்சய தின் அப்படிங்கிறாரு. ஸோ அச்சய தின் விடியல் இல்லாமல் ஒரே வார்த்தை தான், அச்சய தினுடைய அழகிய தமிழ் வார்த்தை தான் விடியல். ஸோ அவங்க ஒரு என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் அது மேலே ஒரு பாசிட்டிவான நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியான காட்சிகள் நடக்கல. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறது, மக்கள் நல கூட்டணிக்கு மாதிரியான ஒரு கான்செப்டை சில பேர் ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ளன்ட்டு எங்கெங்கெல்லாம் பார்ட்னர்ஸ் இருந்தாங்களோ ஒரு 7 முனை கூட்டணிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்துச்சு. ஸோ அது என்ன அடிப்படையில் என்னென்னா, நாங்கள் ஜெயிக்கலன்னா பரவாயில்ல, இவங்க தோக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நெகட்டிவிட்டி கட்டப்பட்ட ஒரு அரசியல் பிரச்சாரம் தான். இது வரையுமான ஒரு இந்த மாதிரி விஷயத்தை நம்ம 2016 பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரிசல்ட்ஸ் எப்படி வேணாலும் போகலாம், யாராலையும் கணிக்க முடியல. ஆனால் இதில் என்ன மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டால் அதிமுக தரப்பில் பெரிய மாற்றம் வரும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. ஆனால் திமுக இன்றைக்கே ஆரம்பிச்சது, நிறைய பேர் பேசினது, அவங்க நண்பர்கள்லாம் விரிவாக பேசிட்டாங்க. விஜய் தரப்பு அவங்க என்ன ஒரு சின்ன வெற்றி பெற்றாலும் பெரிய அளவு கொண்டாட தான் போறாங்க. அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு சீட்டு பெற்றாலும் வெற்றி தான், 100 சீட் கிடைச்சாலும் வெற்றி தான், பெரிய அளவு வெற்றி கொண்டாடுவாங்க. ஆனா அவர் கொண்டாட்டத்தில் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி, நம்ம கூட்டணி போயிருந்திருக்கணும், நிச்சயமா காங்கிரஸ் கூட கூட்டணி போயிருந்திருக்கணும் அப்படின்னு அவர் நிச்சயமா நினைப்பாரு. அவர் நினைக்கிறாரே காங்கிரஸ் நிச்சயமா கூட்டணிக்கு நிச்சயமா அவங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால கூட்டணிக்கான விஷயங்களை தாண்டி தாவேகா தயாராகிவிடும் நான் பார்க்குறேன். என்ன பெரிய வெற்றிகள் பெற்றாலும் அவங்க கூட்டணி நோக்கி போவாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க வந்து அவங்களுக்கு அது காலத்தின் தேவை, நிச்சயமா அடுத்ததுக்கு போகணும். அப்ப இதுவரைக்கும் ஒருவேளை திமுக வெற்றி பெற்று வந்தாலும் இல்ல திமுக தோற்றாலும் திமுக எதிர்ப்பை விஜய் முன்வைக்க மாட்டார் அப்படிங்கிறத என்னுடைய புரிதல். அடுத்து முன்வைக்க மாட்டார், அது முடிந்து போன கதை. ஸோ அது முடிஞ்சிச்சு. இதுக்கு திமுக வெற்றி பெற்றாலும் அந்த சப்ஜெக்ட் தொட மாட்டார். இதுக்கு மேல ஒரு பாஜக எதிர்ப்பை ஆரம்பித்து வைப்பா தான் நினைக்கிறேன். ஏன்னா 2029 தேர்தல் அப்போ ஒருவேளை தொங்கு சட்டசபை மாதிரியான ஒரு சூழல் அமையும் பட்சத்துல அதிமுக பாஜக அவங்க கூட கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கா தாவேகா, இல்ல அது இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரெண்டாவது ஒருவேளை அந்த கூட்டணிக்கு செல்லும் பட்சத்துல பாஜக எதிர்ப்பு அவரால் இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த கூட்டணிக்குள்ள போனாலும் இல்ல கூட்டணிக்கு வெளியில இருந்து ஆதரவு தரேன்னு சொன்னாலும் இல்ல நான் அந்த கூட்டணிக்கு எந்த விதமான ஆதரவு இல்லைன்னு சொன்னா கூட அவருடைய அடுத்த மூவ், அவருடைய சாய்ஸ் எப்படி இருக்குன்னா, சரி திமுக எதிர்ப்பை போதுமான அளவு பண்ணிட்டோம், அடுத்தது பாஜக எதிர்ப்பை நோக்கி நகருவோம்னு நினைப்பார். சோ அதுதான் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி சேருவதற்கான ஒரு முன்னேற்பாடாக கூட இருக்கலாம். ஒரு இடத்த ஒரு சாய்ஸ் எடுத்து கொடுக்குது. காங்கிரஸ் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க கூட்டணி சேருவதற்கு. சோ அவருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கும் போது கூட்டணி தான் சேர்ந்தாகணும். யாருடன் கூட்டணி அப்படிங்கும் போது காங்கிரஸ் கூட்டணி. யாரை எதிர்க்க வேண்டும்? பாஜக எதிர்க்க வேண்டும். அப்படி எதிர்த்தா அவருக்கான அதோடைய ரோட் மேப் கிளியர் ஆயிடும். சோ அதனால அவர் தரப்பிலும் அவர் என்ன விதமான வெற்றிகள் பெற்றாலும் அவர் தரப்பில் இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்னு நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், அந்த சலசலப்பு இருந்ததா இருந்தது. ஆனா இப்ப மதிமுகவோட ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், இல்ல தேமுதிக ஆட்சி அதிகாரத்தில் பங்குறதாகட்டும், முக்கியமா சிபிஎம் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான கூற்றுகளை என்ன பாக்குறீங்க? எதை நோக்கி அது நகருதுன்றது உங்களுடைய பார்வை. நீங்க இப்ப இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம் எழுச்சி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த
எல்லா அரசியல் கட்சியிலுமே ஓரளவு பேசி சொல்லிட்டு தான் அந்த தினகரன் பல தடவை சொன்னார் 2006 ஒப்பிட வேண்டும், 2006 விஜயகாந்த் ஏற்படுத்திய மாற்றத்தை விஜய் இங்கே ஏற்படுவா அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க, அதனால ஒரு புதுமை இல்லை. ஆனால் வந்து இடதுசாரிகள் முன்வைக்கிறதும் வைகோ முன்வைக்கிறது கூடுதல் விஷயம் என்னன்னா, எங்களுக்கு போதுமான தொகுதி இல்லைங்கிற அந்த மனக்குறையே 2-3 மாதம் முன்னாடி சொன்னாங்க. போன முறை வந்து குறைச்சி தான் கொடுத்தாங்க, இருந்தாலும் அரை மனதோடு ஏற்றுக்கணும், வெளிப்படையா பகிரங்கமா சொன்னாங்க இடதுசாரிகள்லாம், அரை மனதோடு ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு. இந்த முறை அதை விட குறைவாக கொடுத்தாங்க. பல தொகுதிகள் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு பெரிய 5 சீட்டு வாங்குறதுக்கு 6 மணி நேரம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து இழுபறியா இருந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு மனக்குறை இருப்பது நிச்சயமா இருக்கு அவங்களுக்கு. ஆனா அதை இப்போ ஒரு வெற்றி பெற்றால் அதெல்லாம் மறந்துடுவாங்க, தோல்வி இருந்தால் நிச்சயமா அது பேசு பொருளாகும். இல்ல அப்ப அது வரைக்கும் காத்திருக்காம தடுக்கிறது எது? ஏன்னா அது வரைக்கும் காத்திருந்து வெற்றி பெற்றால் சரி, தோல்வி அடைஞ்சா அதை வெளியில சொல்லலான்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இன்னும் முடிவே வரலையே. அதுதான் அந்த அவர்களை தள்ளுது வெளியில சொல்ற மாதிரி. ஆமா, அது உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், நீங்க அதை பார்த்து பேசலாம். ஏன்னா உங்களுக்கு 2021 முடிந்து போவதில்லை, 2029 வரைக்கும் ஒரு கூட்டம் நிச்சயமாக டெல்லியில் 2029 தேர்தல் நடக்கும்போது நீங்க எங்க இடத்துல இருக்கணுங்கிறத முடிவு செய்யல. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான அலையன்ஸ் திமுக காங்கிரஸ் உள்ள கூட்டணி தான். அப்படி இருக்கும்போது அவங்க நிச்சயமாக பொறுமையா இருப்பாங்க தான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க பொறுமையா இல்ல, 40 மணி கூட அவங்க பொறுமையா இல்ல, அவங்க மனக்குறைய வெளில சொல்றாங்க. பட் சொன்னது அது உண்மைதான், அவங்கள்ட்ட இருக்க மனக்குறை இருப்பு நிச்சயம். அதை ஏன் இந்த நேரம் சொல்றாங்க அப்படிங்கும்போது அதிகபட்ச பிரஷர், அது அவங்க வந்து சரி இப்பயாவது சொல்லிடுவோமே அப்படின்னு கூட நினைச்சு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கலாம் நான் பாக்குறேன். நான் சரி, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தமா இருக்கு, பெரிய அழுத்தம் இருக்குது. திரு விவேக், தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பத்துல அவர் ஒரு மாநாட்டுல பேசும்போதே நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம், விரும்பும் கட்சிகள் வந்து இணையலாம் அப்படின்னாரு. கடை விரித்தும் கொள்வாரில்னு சிலர் கேலி எல்லாம் பண்ணாங்க. ஆனா யாருமே அவங்க கூட கூட்டணி மாதிரி போகல. ஆனா இப்போ தாவேகாவை நோக்கி பேசுவதை நம்மால பார்க்க முடிகிறது. ஆரம்பத்துல தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்க முடியாத தாவேகா ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு அந்த சூழல், தொங்கு சட்டசபை மாதிரியான சூழல் வரும் பட்சத்துல கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதை வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விரும்புகின்றனன்றதான் அவங்களுடைய உடல் மொழி, இப்போ அவங்க பேசும் மொழி வந்து காட்டுது. அதாவது என்னன்னா, நேரடியாக கூட்டணியை உடைத்து விட்டு வந்துட்டு உடனே தாவேகாவோட கூட்டணி வைப்பார்கள் நம்ம வந்து கணிக்க முடியாது. ஏன்னா தேர்தல் அப்படின்னா அவங்க தேர்தலுக்கு முன்பே அந்த கூட்டணி வச்சிருக்கலாமே. ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஒரு மாராலிட்டி வந்து இந்த அலையன்ஸ் மேலே வந்து 2019 வந்துடுச்சு. 2019, 2021, 2024 தொடர்ச்சியாக அவர்கள் வந்து பயணிச்சுட்டாங்க, ஒரே அலைன்மெண்ட்ல வந்து இருந்துட்டாங்க. அந்த அலைன்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு போறதுக்கான வில் வந்து திமுக கூட்டணியில் இருந்த எந்த கட்சிகளிடமே வந்து இல்லை. அதுதான் காரணம், வில் தான் காரணம். விருப்பம் இருந்தது, ஆசை இருந்தது, அங்கே போனால் ஜெயிக்கலான்னு தெரியும், அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் தான். இதே மாதிரியான திமுக கூட்டணி எப்படி வந்து ஒரு எந்த வாக்கு வங்கியை கவரக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், தலித்துகள், முற்போக்கு சக்தியை விரும்பக்கூடியவர்கள், அதே சக்தியை தான் விஜயம் கவர்றாருங்கிறதால அவங்களுக்கு வந்து தெரியுது. ஆனால் வில் வந்து இல்லை. அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வில்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ காங்கிரஸோ அல்லது வந்து விசிகவோ காட்டல. இன்னைக்கு அது எல்லாருடைய வார்த்தைகள்லேயும் வந்து தெளிவாக தெரியுது. வில் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? வில் வந்தாலும் அவர்கள் வந்து அதை அவங்களுடைய மொராலிட்டிக்கு உட்படுத்த செய்ய மாட்டாங்க. மேபி வந்து அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே மாறிடும். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது முழுமையாக அந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே வந்து மாறிடும். அப்போ விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணியில் வந்து இடதுசாரிகளோ அல்லது காங்கிரஸோ எல்லாருமே வந்து சேர்றதுக்கு வந்து யாரெல்லாம் விஜய் பக்கம் நகர்வார்கள் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு திமுக அல்லாத ஒரு திமுக கூட்டணியாக அது இருக்கும். இவ்வளவு நாள் ஒரு திமுக கூட்டணி இருந்தது இல்ல, திமுக அல்லாத ஒரு திமுக கூட்டணியாக அந்த கூட்டணி வந்து இருக்கும். அதற்கான சாத்தியத்தை நோக்கி தான் இது வந்து நகருகிறது. மொத்த கட்சிகளையும் கணிக்கிறீங்களா? ஆமா ஆமா. ஏன்னா இது வந்து இப்போ இது வந்து என்னன்னா கட்சிகளுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். இது எல்லா கட்சிகளுக்கும் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கு. இப்போ இது வந்து திமுக வாய் திறந்து பேசல, ஆனால் செயலில் காட்டியிருக்காங்க. இப்போ மே 1ஆம் தேதி இன்னைக்கு கல்லூரிகளில் வந்து மாணவர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. மாணவர் சேர்க்கைக்கு உதவி செய்யறதுக்காக திமுகவுடைய மாணவரணி சார்புகள் டேபிள் அமைக்கப்படும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் அட்ரஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் அந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லி தெரியுது. அடுத்த தலைமுறையை போய் ரீச் அப் பண்ண வேண்டியது தேவை இருக்குன்னு தெரியுது. இவங்க வார்த்தையா சொல்றாங்க, இவங்க கூட்டணியா கணக்கு பண்றாங்க. அவங்க நாங்க நேரடியாவே போயிட்டு அதை அணுக முடியுமா, தங்களுடைய அமைப்பு பலத்தை வைத்து நேரடியாக அணுக முடியுமா நினைக்கிறாங்க. அப்ப இஷ்யூ இருக்குன்னு தெரியுது. எல்லாருக்குமே எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்து இருக்கு. வளர வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இந்த பிரச்சனையை வெளிப்படையா பேசுறாங்க, அவ்வளவுதான். தேமுதிகவினுடைய அவங்களுடைய கணக்குங்கிறதே வந்து வேற, அவர்கள் எந்த மாதிரி வளர விரும்புகிறார்கள்ங்கிற கணக்கே வந்து வேற. அதனால அவர்கள் இது வந்து பேச மாட்டாங்க. வந்து இன்னொன்னு விஜய் பிளஸ் தேமுதிக அப்படிங்கிறது வந்து தேமுதிகவை முழுமையாக உள்வாங்கி செலுத்தி விடக்கூடிய ஒரு கூட்டணி இது வந்து. ஸோ அவங்க வந்து எப்பவுமே அதை கையில் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. எடுத்திருந்தால் இந்த தேர்தல் எடுத்துருக்கணும், விஜயகாந்தோட தம்பி அப்படின்ற மாதிரி வந்து விஜயை என்டோர்ஸ் பண்ணி அவர்கள் வந்து எடுத்துருக்கணும். விஜயகாந்த் பிடிக்க முடியாத இடத்தை விஜய் பிடிப்பார், நாங்கள் ஆதரிப்போன்னு எடுத்துருக்கணும். ஆனால் இந்த தேர்தல் எடுக்கல. ஆனால் அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, விஜயை நேரடியாக பெரிய அளவில் விமர்சித்து அவங்க வந்து பேசல, அவங்களுமே பேசல. இப்போ வந்து அந்த கூட்டணியிலேயே அதிகமாக வேலை பார்த்த கட்சின்னு சொல்லப்படக்கூடிய பிரேமலதாவே கூட பெரிய விமர்சித்து காட்டமான விமர்சனங்கள் எதுவுமே வைக்கல. லைட்டா முகாஸ்லிம் அவர்கள் மேடையில் இருக்கும்போது சீண்டலாகத்தான் அவருடைய மகன் தான் வந்து மேடையில பேசினார். சீண்டலாகத்தான் ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்றாங்க. சோ எவ்ரிஒன் வாண்ட்ஸ் அந்த ஆப்ஷனை ஓபன்ல வச்சிருக்கிறது குறைந்தபட்சம் இந்த கூட்டணியில் தங்களுடைய இருப்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க வந்துட்டு.
இந்த கூட்டணிகள் தங்களுடைய இருப்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அந்த ஆப்ஷன்ல ஓப்பன்லயே வச்சிட்டு இருக்கிறது வந்து. சரி, திரு ஜீவா, அவர் சொன்ன கருத்துல உடன்படுறீங்களா? இந்த தேர்தலுக்கு பிறகாக திமுக அல்லாத ஒரு திமுக கூட்டணி உருவாகும், இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளையுமே விஜய் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்றாரு. அப்படி பார்க்கலாமா? அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கு உங்க பேசுறத பார்க்கும்போது. ஏன்னா காங்கிரஸ் அந்த திட்டத்தோட தாங்க இருக்கு. ராகுல் காந்தி முன்னதாகவே கூட நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ராகுலுக்கு வந்து விருப்பமே இல்லை இந்த தேர்தல். அவங்க பெரிய லெவலில் அவர் பிரச்சாரம் பண்றதுக்கே வராத போதே ஒரு மாதிரி நம்ம எல்லாருக்குமே அதை கெஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது அடம்பிடிச்சு வாங்கின 28 சீட்டு, பல இடங்களில் காங்கிரஸ் கேண்டிடேட் போடுறதுக்கே மேலூர்லாம் 2 நாள் கழிச்சு போட்டாங்க எல்லாம் அறிவிச்சதுக்கப்புறம். சங்கரங்கோயிலில் கேண்டிடேட்டுக்கு எல்லாமே பிரச்சனை இருந்தாலும் வீம்புக்குன்னு திமுக பிரச்சனை பண்ணி உசிலம்பட்டியெல்லாம் போய் வாங்கி அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. அப்பயே தெரிஞ்சிருச்சு காங்கிரஸ் ஏதோ தப்பு பண்ணுது. அல்லது ஒரு விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் திமுக விருப்பத்தின் பேரில் ஒதுக்கப்பட்டிருக்குன்னா தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்தது. இப்போ ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாருமே ட்வீட் பண்ணாங்க இல்லையா, அதாவது காங்கிரசினுடைய நலன்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. பையனுக்கு ஒதுக்குனது வந்து திமுக பெரியசா தீர்மானிச்சிருக்குமான்னு தெரியல. கேண்டிடேட் இன்னும் சொல்ற தொகுதி ஒண்ணு இருக்கு, யார் நிறுத்துறாங்கிற விஷயம் இருக்கு. இது எல்லாமே வந்து திமுக வேட்பாளர்கள் உட்பட சில தொகுதிகளில் வந்து நேரடி திமுக தலையீடோட தான் அங்க வேட்பாளர்களை தீர்மானிக்கலாம். அது பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அதிக இடம் கேட்டது அப்படிங்கறது திமுக விரும்பல, யாருமே அதை விரும்பல. ஏன்னா 25 அதிகம்ங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கட்சியை வளர்க்க எங்களுக்கு கூட்டணி வைக்கணும், கட்சியை வளர்க்கணும், அதிக சீட்டு தாங்குங்கிறாங்க. ஆனால் கட்சி கூட்டணி அப்படி தரமாட்டாங்க. நீங்கள் கட்சி வளர்ந்துருக்குங்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு சீட் நிறைய தருவாங்க. ஆனால் காங்கிரஸ் ரிவர்ஸாக எதிர்பார்த்தாங்க. ஸோ அப்பயே அது பிரச்சனையாச்சு. ஸோ விஜய் காங்கிரஸ் அலைன்ஸ் ஒன்று போதோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வைகோவும் சொல்லி வச்சாப்புல விஜயை பாராட்டி இளைஞர்களுடைய ஃபோர்ஸுங்கிறாரு. சிபிஎம் முன்னாள் செயலாளரும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அப்படிங்கிறப்ப விஜய்க்கான வாக்கு விழுக்காடு அதிகரிக்க போகுதோ அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே மாதிரி இன்னொரு அலைன்ஸ், அதாவது அவங்களுக்கு பிஜேபி இருக்கக்கூடாது, இடதுசாரிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, மதிமுகவுக்கு பிஜேபி இல்லாத ஒரு அணியை வச்சா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமே. அப்ப திமுக மட்டுமே ஒற்றை தேர்வா இருக்கிற இடத்துல இன்னொன்னு வந்திருக்கேங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஐடியாலஜிக்கலா அவங்க பண்றது சரியான விஷயமா அப்படிங்கிறது நீங்க தொடர்ந்து பேசுங்க. இல்ல அதான் நீங்க வந்து திமுக அல்லாத திமுக கூட்டணிக்கான இடத்தை விஜய் பிடிக்கிறாருனால அப்ப ஐடியாலஜிக்கலா அந்த ஸ்பேஸ் அவர் பிடிக்கிறாருன்றத வந்து இந்த கட்சியில ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். வைகோவுக்கு, இடதுசாரிகளுக்கு ஐடியாலஜிக்கலா அது சரிப்பட்டு. ஐடியாலஜிக்கல்னா என்ன? முதல்ல ஐடியாலஜிக்கல்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி கவர்வதற்கான செல்வாக்கு இருந்தால் நீங்க அந்த ஐடியாலஜி கையில வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். விஜயகாந்தோட மக்கள் நல கூட்டணினாங்க, அதுவே ஐடியாலஜி கூட்டணி கிடையாது. விஜய் தலைமையில போறது ஐடியாலஜி கூட்டணி கிடையாது. ஓட் பாலிடிக்ஸ்க்கு நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காருன்னு அர்த்தம். இது ஐடியாலஜியோட குழப்பிக்கிட்டா சிபிஎம் செய்யறதுக்கு இடதுசாரி தத்துவத்தையே நம்ம வந்து மக்கள் நல கூட்டணி வந்து அந்த கூட்டணி வந்து விரும்பாமல் அமைக்கப்பட்ட கூட்டணி, சரியா? கடைசி நேரத்தில் அது விரும்பாமல் அமைக்கப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணியையும் இப்பத்துல இருந்தே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க. ஒரு நீங்க வந்து சண்முகம் வந்து பேசினார் தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக. சண்முகம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் வந்து பேசினார். எனக்கு தெரிந்த ஒருத்தர் வளமையாக வந்து திமுக ஓட்டு போடக்கூடியவர் வந்து அவருடைய பேரன் சொல்லிட்டாருன்னு இந்த முறை வந்து விசிலுக்கு ஓட்டு போட போறேன், தாவேக்காவுக்கு ஓட்டு போட போறேன்னு அவர் பேசின காணல் வந்து அவர்கள் வந்து அங்கங்க பதிவு பண்ணிட்டே தான் இருக்காங்க. தேர்தல் கூட்டணி அந்த எண்ணிக்கையை குறித்து முடிவு செய்வதற்காக சிபிஎம்மில் எத்தனை மணி நேரம் வந்து விவாதம் நடந்தது, எந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்ப அதற்குள் உள்ளுக்குள்ள என்ன பேசப்படுறது நமக்கு ஐடியாலஜி வேறங்க. அது நீங்க சொல்றதெல்லாம் ஓட் பாலிடிக்ஸ், பவர் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஒண்ணே விஜய் மக்களை வந்து கவராமல் மக்களை ஈர்க்கிறதுக்கான சக்திங்கிறது ஒண்ணு இல்லாமல் ஐடியாலஜி தனியா இயங்க முடியுமா? அதுக்கு நீங்க இயக்கமே நடத்திட்டு போயிடலாம் இல்லையா? மக்களை கவர்வதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது பேர் தான் ஐடியாலஜி. ரொம்ப நேரமா குறுக்கிட வருகிறார். ஐடியாலஜிங்கிற வார்த்தையே ஒரு பிரச்சனைக்குரிய வார்த்தை ஆயிடுச்சு. இப்ப ஐடியாலஜின்னு தமிழ்நாட்டில் சொல்றது பிஜேபிக்கு எதிரான மனநிலை. இப்ப விஜய் வந்து பிஜேபியோட கூட்டு சேராதது வந்து அவரு ஐடியாலஜி இருக்கிற அந்த கேட்டகரி வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஐடியாலஜினா அது நிறைய பேர் கேலியே பண்றாங்க. திமுக அதிமுக ஐடியாலஜி இருக்குன்னு சொன்னீங்க, நாங்க என்னத்தை பார்த்தோம்? எங்களுக்கு ஐடியாலஜி இல்லாத விஜய் ஓகேன்னு மக்கள் நினைக்கிறதுக்கு காரணம், அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு காரணம், நீங்க ஐடியாலஜியை சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, முற்போக்குன்னு சொல்றீங்க. சாதி குறித்து என்ன களம் ஆடி இருக்காங்க திமுக அதிமுக? 60 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்ன ஃபைட் பண்ணிருக்கீங்க? இல்ல மக்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா இல்ல அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன்? அதாவது இப்ப விஜய்க்கு வருது அவரோட கரிஸ்மாவை தாண்டி வர ஆதரவுல நிறைய வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் வேற வேற இடங்கள்ல.
இல்ல அது அவர் மேல இருக்கக்கூடிய இல்ல அவர் அதனுடைய ஈர்ப்புன்னு பார்க்க முடியாதா? அதை தாண்டி சொல்றேன். அவருக்கு யூசுவலா வாக்களிக்காத செக்ஷன்ஸ்லாம் அவருக்கு வாக்களிக்கிறது ஜெனரலா ஓவராலா இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் நான் சொல்றேன். நீங்க வந்து எக்கனாமிக் growth மட்டுமே மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிடாது. எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விருதுநகர்ல இப்ப 25 பேர் இருந்தாங்க இல்லையா, இறந்தவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை, அதுவே கொடுமை. 25 பேர். அந்த தீக்காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சிவகாசியிலையும் விருதுநகர்லையும் கிடையாது, மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்றாங்க. அப்ப நீங்க திராவிட மாடல் ஆட்சியில அல்லது அதிமுக முன்னாடி இருந்த ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிதியமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், அதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி, என்ன பண்ணீங்க? எங்க கட்டமைப்பு சார்ந்த கட்டமைப்பு சார்ந்த கேள்விக்கு மற்றொரு தளத்துக்கு போது திரு ராம்கி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்புறமா ஒரு வீடியோ ஒன்றை வெளியிடுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. கருத்து கணிப்புகள் எல்லாம் நம்ப வேண்டாம், யாரும் சோர்வடையாதீங்க அப்படிங்கிறாரு. இப்போ சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி ரொம்ப கடுமையா இருக்கு. அதுல அதிமுக மைனாரிட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ், விஜய் ஃபேக்டர் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா அதிமுக கூட்டணிக்குள்ள? இல்லை, நீங்கள் கலக்கம் சொன்னால் இதை எதிர்பார்த்துருக்காங்க, அதிமுக எதிர்பார்த்துருக்காங்க. இல்லை, நிச்சயமாக 2 மாதங்களுக்கு முன்னாடியே தாவேகாவுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாமே சென்னையில் தான் போட்டியிட போகிறாங்கன்னு நல்லா தெரியும். 2022 உள்ளாட்சி தேர்தலிலிருந்து சென்னையில் வந்து அதிமுக ஆதிக்கம் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. அப்படியே நீங்கள் வந்து மாநகராட்சி தேர்தலில் யாருமே கிடையாது, அதெல்லாம் அவங்க வந்து படிப்படியாக விலகிட்டாங்க. சென்னையில் ஒன்று அதிமுகவுக்கு ப்ரெசன்ஸே இல்லாத நிலைமை தான் இன்றைக்கி இருந்து. தேர்தல் பிரச்சாரம் உச்சகடந்தப்போ கூட அதிமுக ஆஃபீஸில் பெரிய அளவு கொண்டாட்டங்களும் இல்லை. இது மைனஸ்ன்னு அவருக்கு தெரியும். அவரே வந்து எது பலவீனம்னு அவர் நல்லா அனலைஸ் பண்ணி தான் இருப்பார். அதனால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதிமுக எடுத்தது. ஸோ சென்னையை அவங்க பெரிய அளவில் அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால இங்கே இயல்பாக தாவேகாவோட ஃபோக்கஸும் இங்கே இருக்கிறதுனால இதில் வந்து பெரிய அளவுக்கு நிச்சயமாக நான் பெரிய ஆச்சரியப்படவே மாட்டேன். 3வது இடத்தில் சென்னையை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளில் 3வது இடத்துல அதிமுக வந்தால் ஒரு ஆச்சரியமே இல்லை. ஆனால் அதிமுக ஸ்ட்ராங் என்னன்னா, அவங்க எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வலுவாக இருக்காங்களோ அதை அவங்க ரீட்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ரூரல் வாக்காளர்கள் தான் ரொம்ப முக்கியம். இங்கே அர்பன் வாக்காளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் திமுகவும் தாவேகாவும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இல்ல, முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது பாஜக தனி அணியாவும் அதிமுக தனி அணியாவும் போட்டியிடும் போது பல இடங்கள்ல பாஜக வந்து 2வது இடம் பிடிச்சாங்க. அப்போ ஒரு கேள்வி எழுந்தது, 2வது இடத்த பாஜக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதா அதிமுக அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் கூட்டணி கணக்குகளையும் மாற்றத்தை 2 விஷயம் நான் தெளிவுபடுத்துறேன். அந்த 2 இடம் நீங்க சொல்றீங்களா, 2வது அவங்க கிளைம் பண்ணது நான் ராமநாதபுரம் நாகர்கோவில் என்ற அரௌண்டிங்ல கிளைம் பண்ணாங்க. அது 65% இடத்தை வந்து பாஜக தான் பிடித்தது. அங்க அதிமுக பெரிய ரோல் பிளே பண்ணல. இல்ல என்னோட புள்ளி என்னன்னா, அந்த விஷயம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல கூட்டணியில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? கூட்டணியில மாற்றம் எதுவும் வாய்ப்பு இல்லை. பாஜகவே வந்து நினைச்சாலும் அவங்க வந்து இதை விட மாட்டாங்க. அவங்க 2029 கணக்கு இருக்கிறதுனால அதுல பெரிய மாற்றங்கள் இருக்கு. இந்த மாற்றங்கள் வந்து எங்கேருந்து வரும்னா, நான் பெரும்பாலும் திமுக அண்ட் தாவேகா அணிகள் தான் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். தாவேகாவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து சாய்ந்து கொள்ள ஒரு நல்ல தோள்கள் தேவை. அவங்க காங்கிரஸை விரும்புவார்கள், காங்கிரஸுக்கும் அவங்க விரும்புவாங்க. அதனால நிச்சயமா அதுக்கான கூட்டணிக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதை தாண்டி வேறு விதமான கூட்டணிகளை மாற்றம் இருக்கு. திமுகவில சில பேர் வேணா தாவேகாவுக்கு போகலாம், அது கூட இப்ப உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தலில் எந்த அளவுக்கு இவங்க ஃபங்க்ஷன் பண்றாங்க பொறுத்து இருக்கு. 2வது விஜய்க்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல, அது ஒருத்தர் கட்சியை பார்த்து பாரு, அவர் 2-3 படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால கட்சி இருக்கும், அவங்க அடுத்த கட்ட நோக்கி போவாங்க. அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது கூட்டணியால சேர்ந்து ஆகத்தான். அது வந்து காங்கிரஸ் தான் அவங்களுடைய அவர்கள் முதலமைச்சர் அப்படின்ற விஷயங்களை ரிசல்ட் வந்தா பாத்துப்போம். பட் இல்லன்னா சொல்றேன், இல்லன்னா அப்படிதான் பார்க்கணுமா திரு விவேக்? இல்ல இது வந்து ஆரம்பத்திலேருந்து இதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இது வந்து அவர் படம் நடிக்க போயிடுவாரு, இவர் நடத்துவார் அப்படின்னு. அதில் அதாவது எலெக்ஷன் முடிந்து எக்ஸிட் போல் ஏப்ரல் 29 எக்ஸிட் போல் வந்தது இல்லையா, மேற்கு வங்க கடைசி வாக்குப்பதிவு நடந்த போது மாலை 7:30 வரைக்கும் இதுதான் பேசப்பட்டு இருந்தது. ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய எக்ஸிட் போல் டேட்டா வர்ற வரைக்குமே வந்து இதே தானே பேசப்பட்டு இருந்தது. 10, 12, 16, 18, 18 இடங்கள், 28 இடங்கள் இப்படி தானே பேசப்பட்டு இருந்தது. ஆக்சிஸ் மை இந்தியாவோட டேட்டாவும் அதன் பிறகு டுடே சாணக்கியாவோட டேட்டாவும் அந்த பிறகு தானே உண்மையை உடைத்து பேச வேண்டிய நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இல்லையா. மினிமம் 30% நிச்சயமாக வந்து பெறும் தாவேகா. அதற்கு கீழே போக வாய்ப்பே கிடையாது. மட்டும் இல்ல, பல அமைப்புகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்கல்ல. யாருக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா, டுடே சாணக்கியா இந்த மாதிரி வந்து ஒரு இதுவே சொல்லியிருந்தாங்க. இப்போ முதல் நாள் வந்து அந்த எக்ஸிட் போல் வந்தப்போ மாலை 6:30 வந்து அந்த தடை நீக்கப்பட்டு உடனே வந்தப்போ சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒரு கம்பெனிலேருந்து ஏதோ எக்ஸிட் போல் வந்து வந்தது. உடனடியாக டுடே சாணக்கியா வந்து ஒரு ப்ரெஸ் நோட் விடுறாங்க. வந்து எங்கள் பெயரில் இன்னொரு தவறான நிறுவனம் வந்துட்டு இப்போ இது வந்து கொடுக்குறாங்க,
அதை நீங்க நம்ப வேணாம், நாளை எங்களுடைய கருத்து கணிப்பு வந்து தெளிவாக சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ 2 பேருமே வந்து நம்பர்ஸ் மறுக்கல, விஜய் வாங்கக்கூடிய வாக்கு வங்கியை மறுக்கல. அப்போ வாக்கு வங்கினா அவருடைய செல்வாக்கு, அவருடைய வீச்சு தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத அக்னாலேஜ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு. அப்போ இந்த பேச்சுக்கள் அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதன் பிறகு உள்ள விஷயங்கள்ல தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ தலைவர்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு இந்த அடிப்படையில் தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற எக்ஸிட் போல வச்சு ரியாக்ட் பண்ணல இல்லையா? ஆக்சிஸ் மை இந்தியா கொடுக்கறதையும் டுடே சாணக்கியா கொடுக்குற அந்த நம்பர்ஸ் அடிப்படையில் தான் வச்சு தானே திமுக கூட்டணிகளுடைய தலைவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி சொன்ன நம்பர்கள் அவர்களே கருத்தில் எடுத்துக்கல இல்லையா? எது எதிர்த்து வருதோ அதுக்காக தானே அவங்க பதில் சொல்ல முடியும். எதை எதிர்த்து வருதோ அதுக்கு தானே அவங்க பதில் சொல்ல முடியும். ஆதரவு வரதுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க? இல்ல ஆதரவா வந்திருந்தா, ஆதரவா வருவதை அவர்கள் நம்பி இருந்தா, நாங்கள் வந்து ஜெயித்து ஆட்சி அமைக்க போறோம், முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வந்து பதவியேற்பார், நாங்களாம் பதவியேற்பு விழாவுக்கு போறதுக்கு தயாராயிட்டோம் தானே சொல்லியிருக்கணும். முதலமைச்சர் கொடைக்கானல் எப்படி ரிலாக்ஸா இருந்துட்டு வர்றாரு, காங்கிரசினுடைய மாநில தலைவராக இப்போது வரைக்கும் செல்வ பிறந்தகை போய் இருந்துட்டு வர்றாரு. அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு இருந்திருந்தால், அதாவது செல்வ பிறந்தகை இருக்கிற நம்பிக்கை காங்கிரஸ்ல மற்றவர்களுக்கே கிடையாது, அந்த நம்பிக்கை அந்த ஒட்டுதல் மற்றவர்களுக்கு இருந்திருந்தா அதே தொனிகளான பேசியிருக்கணும். அப்ப அவர்கள் அதை யாருமே பொருட்டா எடுத்துக்கல இல்லையா? அவர்கள் நெக்லெக்ட் பண்றாங்க, அதை நிராகரிக்கிறாங்க. இது உண்மை இல்லைன்னு அவர்களுக்கும் தெரியுது. இந்த நம்பர்ஸ் உண்மை இல்லை, இதை நம்ம என்டோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மற்றவர்களுக்கு இருக்கிற கவலை, தலைவர்களுக்கு கிரெடிபிலிட்டி முக்கியம். அவர்கள் வந்து தானாக என்னமோ ஒன்று பேச முடியாது இல்லையா? யாருமே கணிக்க தவறிட்டோம் என்ற ஒரு இடத்தை வந்து தலைவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது எலெக்ஷன் டே, எனக்கு தெரிஞ்சது. இப்போ நீங்க பாலகிருஷ்ணன் பேசுறாருன்னா கடலூர் சிதம்பரத்தில் என்ன நடந்திருக்கு என்று அவர் ஓரளவு யூகித்திருக்கிறார். அவர் ஊர் அது வந்து சரியா, அவர் ஓரளவு யூகித்திருப்பார், கடத்தில் என்ன நடந்தது பார்த்திருப்பார், அதுல இருந்து பேசுறார். நீங்க வைகோ பேசுறாருன்னா சங்கரன் கோயிலையும் திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன நடந்திருக்குன்னு அவர் யூகித்திருப்பார், களத்தில் பார்த்திருப்பார், அதுல இருந்து அவர் வந்து பேசுறாரு. விசிகா அவர் திருமாவளவன் பேசுறாருன்னா காட்டுமன்னார் கோயில என்ன நடந்ததுன்னு அவர் யூகித்திருப்பார், களத்தில் அவரே தகவலை திரட்டிருப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு தரப்பு தரக்கூடிய தகவல்களை மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லா தலைவர்களும் பேச மாட்டாங்க. அவர்களுக்கென்று தனிப்பட்ட தகவல் திரட்டக்கூடிய திறன் இருக்குல்ல, அதுல இருந்து அவங்க பேசுறாங்க. அப்ப மற்ற நம்பர்களை அவங்க நம்பல, இதான் நம்புறாங்க. திரு ரகு, அந்த அதிமுக திமுக அந்த இருமுனை போட்டி அவங்களுக்கான கூட்டணி இன்டாக்ட் அப்படின்ற அந்த ஈக்குவலிபிரியத்தை உடைச்சிருக்காரா விஜய்? அப்சல்யூட்லி. நீங்க வந்து அவரு இந்த கூட்டணி அமைக்கிறதுல மேபி அவருக்கு சக்சஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். அவர் நீங்க சொன்ன மாதிரி கடை விரித்தார் கொள்வார் இல்லைன்னு கூப்பிட்டும் வரல. பட் அவர் அப்ப பேசினது இப்ப ஒரு எஃபெக்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது அவர் பிஜேபி பக்கம் போகாதது. அதை நம்ம இக்னோரே பண்ண முடியாது. அதாவது பிஜேபி இப்படிதான் எதுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எப்படி வேணா எதுக்கலாம்னு அவர் சொல்றாரு. அதாவது ஜனநாயகன் படம் வராததுக்கு முழு முதல் காரணம் பிஜேபின்னு எல்லாரும் சொல்லலாம். ஏன்னா சிபிஎஃப்சி அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு அவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. படம் ரொம்ப முக்கியம், எமோஷனலி அவருக்கு முக்கியம். கடைசி படம்னு சொல்லிட்டாரு, மலேசியாவில் பெரிய விழா கொண்டாடிட்டாரு. ஸ்டில் வந்து அந்த படம் வரல, சரியான நேரத்துக்கு வரல. இந்த அரசியல் இந்த தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட படம், அது தேர்தலுக்கு அப்புறம் வந்து அது ஸ்பூஃபா கூட ஆயிடலாம் இவர் வெற்றி பெறலைன்னா. அந்த ஒரு லாஸை வந்து அவர் வெளியில பெருசா ஒன்றும் சொல்லலை, ஒரு முறை 2 முறை தான் சொல்லியிருக்காரு. அங்கதான் ஒரு கேள்வி திரு ரகு, நிறைய தியரிஸ் பேசுறோம் இல்லையா? ஒருவேளை அதிமுக பாஜக அவங்களுடைய கூட்டணி வராங்க, தாவேக்காவோட சேரும் பட்சத்துல தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தா தாவேக்கா என்ன முடிவெடுக்கும்? பிஜேபி 4 சீட்டு வாங்கும். ஏடிஎம்கே கிட்ட பிஜேபி கட்டி விட்டா உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லுவாங்க. ஏடிஎம்கே கிட்ட என்ன பிரச்சனை? அண்ணாட்ட பிரச்சனை இல்லை, எம்ஜிஆர்ட்ட பிரச்சனை இல்லை, ஜெயலலிதா கிட்டே பிரச்சனை. ஜெயலலிதா அவர்கள்ட்ட பிரச்சனை இருக்கணும் நியாயமா. அவங்க ஊழல் குற்றச்சாட்டு சிறைக்கெல்லாம் போயிருக்காங்க, அவங்களே கேள்வி கேட்கணும். அவங்களையும் அவங்க கண்டுக்காம விட்டுட்டு திமுக போட்டு தீய சக்தின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா பிஜேபி பெரிய ஃபோர்ஸா வரப்போறது இல்லை, அவங்க ஜெயிக்க போறது இல்லை, கொடுத்துருக்கிற சீட்லாம் அவங்க வந்து பெருசா வெற்றி பெற போறது இல்லை, அவங்களுக்கே தெரியும். அதனால நெக்லிஜிபிளா இருக்காங்க, அவங்க கைட்டு விட்டு வாங்க நாங்க தரேன்னு அவங்க சொல்லலாம். ஏன்னா திமுகவை தான் இது வரைக்கும் எனிமியா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அதிமுகவோட தாவேக்கா கூட்டணி செல்லலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவை தான் மெயினா அவர் வந்து இது பண்ணிருக்காரு. சோ அதனால செங்கோட்டையன் ஒரு முக்கியமான தலைவர்னா கூட முழு முதல் இவர் வந்து லீடர் வந்து இவர் தான், விஜய் தான். ஒரே ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்ன நினைச்சேன். அதாவது விஜயுடைய பாலிடிக்ஸ் வந்து யூத் மேல ஒரு போக்கஸ் கொண்டு வந்திருக்குது. இப்ப நான் முதல்வன் மாதிரி நல்ல திட்டங்களா இருந்தாலும் நீங்க வந்து பல யூனிவர்சிட்டிஸ்ல வந்து வைஸ் சான்சலர்ஸ் கிடையாது, எம்ப்ளாயபிள் யங்ஸ்டர்ஸ் வெளில வரது இல்லை, டிகிரி படிக்கிறது பெருமை இல்லை, வேலை கிடைக்குமான்னு பிரச்சனை. ஏஐ வந்து ஒரு பெரிய கேயாஸ் உருவாக்கி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு கொந்தளிப்பான நிலைமை வரப்போகுது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணணும் எல்லா கட்சிகளும். ஏடிஎம்கேக்கு நீங்க கேட்டதுல அதுதான் பிரச்சனை, யூத்தோட கனெக்டே இல்லை. டிஎம்கே முயற்சி பண்ணுது, அவுட்ரீச் பண்ணுது, அந்த ஒரு முனைப்பே ஏடிஎம்கே கிட்ட இல்லையா? அவங்க ஓட்டு வேணாமா? 40 வயசுக்கு கீழே 41% இருக்காங்க, அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேணாமா? திரு ஜீவா, அந்த ஈக்குவலிபிரியம் இவர்கிட்ட கேட்ட மாதிரி தான் திமுக அதிமுக அவங்களுடைய கூட்டணி அப்படின்ற ஈக்குவலிபிரியத்தை விஜய் உடைச்சிட்டாரா? விஜய் உடைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய வாக்குகள் அதை தீர்மானிக்குது. இப்போ எல்லாருமே 25% குறையாமல் வந்துருவாருங்கிறத எல்லா கருத்து கணிப்பு அது எல்லாருமே பேசி அதை முடிச்சாச்சு. அவர் 25-35% சென்னை முழுக்க கைப்பற்றிட்டாரு, அதிமுக முடிஞ்சு, நீ திமுக விசேஷ தாவைக்காதாங்கிறாங்க. சில பேர் இல்லை தாவைக்காவே ஆட்சி அமைக்குங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து முடிஞ்சிருச்சு.
எனக்கு என்னன்னா இந்த தொடர்ச்சியாக விஜய்க்கு குறிப்பாக வட இந்திய ஊடகங்களுக்கு கொடுக்குற பிம்பம், கமலஹாசன் கொடுத்தாங்க, எந்த நடிகர் வந்தாலும் கொடுப்பாங்க, திராவிட இயக்கத்துக்கு எதிராக யார் வந்தாலும் இங்கே வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் விஜய்க்கு பெரிய பிம்பத்தை கொடுத்துருக்காங்க. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. எனக்கு பின்பு அந்த தாக்கம் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு அது எப்படி போகும்னா, இப்போ சிபிஎம் சிபிஐ திமுக அதிமுக உட்பட தனது கட்சியில் இளைஞர்களை அரசியல் படுத்தணும், சும்மா உறுப்பினராக சேர்க்கக்கூடாது, அரசியல் படுத்துவதற்கான வேலைகளை ஈடுபடுத்தணும். இன்னைக்கு திமுக இருக்க எல்லாருக்கும் பெரியாரை தெரியாது, அண்ணாவை தெரியாது, சுயமரியாதை திருமண அமைப்பு, வடவர் ஆதிக்கம், இது குறித்து எந்த அடிப்படை அரசியலும் இல்லாமல் தான் திராவிட இயக்கத்திலேயே இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு 10-15 விழுக்காடு இளைஞர்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. இடதுசாரி அமைப்பில் இன்னைக்கு அவர் பாலகிருஷ்ணன் பேசுனது இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்காங்கிறாரு. இதை விமர்சனமாகவும் வேதனையாகவும் சுய விமர்சனமாக பார்க்கணும். இடதுசாரிகள் பக்கம் ஏன் இல்லை? ஒரு எளியவர்களுக்காக பேசுகிற கட்சி, ஒரு ஒடுக்கப்பட்டவருக்காக பேசுகிற கட்சியில் இளைஞர்கள் இல்லை, ஆனால் விஜய்க்கு இருக்குது, ஒரு நடிகருக்கு இருக்குன்னா இது ஒரு கார்ப்பரேட்டுக்கு சாதகமான அரசியலா, முதலாளித்துவத்துக்கு சாதகமான அரசியலா? அப்போ நம்ம பாட்டாளி வர்க்க அரசியல் வீழ்ந்து போகுதா? இப்படி யோசிச்சு இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கான வேலையை இடதுசாரி இயக்கமும் திராவிட இயக்கமும் செய்யணுமே ஒழிய, நடிகர் பின்னாடி வருது, நடிகருக்கு 20% வருதுன்னு வைகோவும் சிபிஎம்மும் இவ்வளவு வியந்து பேசுவது என்பது இது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்படியே போனாங்கன்னா இவங்க கட்சியில இளைஞர்கள் இல்லாம தான் போவாங்க. அதுதான் அதை வந்து தேர்தலுக்கு பிறகு, அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு முடிவுகள் வந்த பிறகு தாவேகாவை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பா இதெல்லாம் பேசுறது அதுக்கான இதா இருக்கு. ஆனா தனி மெஜாரிட்டியில திமுக வந்துருச்சுன்னா இதே மாதிரி போவாங்களா என்னங்கறத கொஞ்சம் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது உங்களுடைய இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான